VIT EEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. VIT EEE பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான சிலபஸும் அண்ட் பேட்டர்ன்ஸும் இருக்கு அண்ட் ஏஜ் லிமிட் என்ன, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் VIT EEE எழுதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். VIT EEEக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 2026 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜூலை 1, 2024 அப்புறம் பிறந்த ஸ்டூடெண்டாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஆர் பயாலஜி சப்ஜெக்ட்ல மினிமம் 60% குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்க மினிமம் 50% எடுத்திருக்கீங்க அப்படின்னா யாருக்கு எலிஜிபிளா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா SC and ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அண்ட் காஷ்மீர், லடாக் இது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 50% மினிமம் மார்க் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேத்ஸ்ல குறைஞ்சது 50% மார்க் எடுத்திருக்கணும், இது கம்பல்சரி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் 2.5 hours அப்படிங்கிறதும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 125 கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சொல்லலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்ஸும் ராங் கொஸ்டின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட்ல நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ங்க. உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல சாய்ஸ்ல நடக்கக்கூடிய எக்ஸாம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 40 மார்க்ஸும், பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 35 அண்ட் கெமிஸ்ட்ரியில 35, இங்கிலீஷ்ல 5 அண்ட் ஆப்டிடியூட்ல 10 மார்க்கும் இருக்கும். இது மேத்ஸை டிபெண்ட் பண்ணி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே மாதிரி பயாலஜி ஸ்ட்ரீம்ல பண்றீங்க அப்படின்னா மேத்ஸ்ல 40 மார்க்ஸ் வந்த மாதிரி பயாலஜில 40 மார்க்ஸும், மீதி இருக்கக்கூடிய கோர்சஸ் பிசிக்ஸ் 35, கெமிஸ்ட்ரி 35, இங்கிலீஷ் 5, அதே மாதிரி ஆப்டிடியூட் 10, டோட்டலா 125 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட் எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 28 to May 3 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் டேட்னு சொல்லலாம். இது மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இந்த டேட் தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்ச் 31 தேதி லாஸ்ட் டேட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க டென்டேட்டிவ்லி. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா May 2nd வீக் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸும் May 2nd வீக் நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது VIT EEE எக்ஸாமினேஷன் 2026 எழுதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.